கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சாலமோனின் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், அதில் 18ஆம் வசனம். சாலமோன் நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை தேவன் மேல வைத்திருக்கும் நம்பிக்கை, உங்கள் வாழ்க்கையின் மேல வைத்திருக்கும் நம்பிக்கை, உங்கள் உறவுகளின் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை, உங்க தொழில உங்கள் சகலத்தின் மேல வைத்திருக்கும் நம்பிக்கை, உங்க ஊழியத்தின் மேல வைத்திருக்கும் நம்பிக்கை, உங்கள் வருமானத்தின் மேல் வைத்திருக்க எந்த நம்பிக்கையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஆனா ஒண்ணு தேவனுக்கு பிரியமான காரியங்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்பிக்கை வைத்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்பிக்கை வைத்து விட்டு நடக்கல அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. இந்த தினம் ஓய்வு நாள் அன்று தேவனுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு என்னவென்றால், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. வசனம் ரொம்ப அழகா இருக்குது பாருங்களேங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் போராட்டத்திற்கு, உங்கள் தொழிலான நஷ்டங்களுக்கு, வேலை கிடைக்காம இருப்பதற்கு, கணவன் உறவுகள்ல இருக்க சண்டைகளுக்கு, தொழிலில் இருக்க பிரச்சனை, போராட்டங்கள், போட்டிகளுக்கு, உங்கள் உடல்நல குறைவு, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்க தேவனை நம்பி இருக்கீங்களா? உங்க நம்பிக்கை தேவன் மேல இருக்கிறதா? தேவன் மேல உங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் போராட்டங்கள், கஷ்டங்கள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் அழகா சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம அநேக காரியங்கள் அநேக நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எனக்கு இதோடு கூட வந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் உயர்ந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இருக்க வீடு பத்தலையே, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா இருந்தா நல்லா இருக்குமே, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு ஒரு நல்ல உடல்நலம் வேணுமே, என் கணவருக்கு நல்ல தொழில வேணுமே, என் பிள்ளைகளுக்கு, என் மகளுக்காக நான் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேனே, ஒரு நல்ல வரன் அமையல, இல்லை ஒரு நல்ல மருமகள் அமையல, என் பிள்ளை படிப்பதற்கு ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்கல, அது ஃபீஸ் கட்ட முடியல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு அநேக தடங்கள் உண்டு, அநேக கஷ்டங்கள் உண்டு. ஆனா தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். படிக்கிறோம்ல நம்ம சங்கீத பக்கம், நீதிமொழிகளை படிக்கிற, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப தேவன் மேல நம்ம நம்பிக்கை இருக்கிறதா? உங்கள் நம்பிக்கை எந்த இடத்துல இருக்குது? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் காத்திருத்தல் வீண் போகாது. உங்கள் போராட்டங்கள் எல்லாமே முடிந்துவிடும். உங்கள் போராட்டங்கள் எல்லாமே நன்மையாக முடிய போகிற காலம் இது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் திருப்பி எதாவது சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் மேல நீங்க கொண்ட நம்பிக்கை, கர்த்தர் உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்கள் வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்துல சமாதானம் வரப்போகிறது. சமாதானத்தை கட்டளையிட்டு விட்டார், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்க போராட்டங்கள் அனைத்துக்கும் தேவன் அழகா சொல்ற ஒரு காரியம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒருவேளை உடல்நல குறைவு வருஷக்கணக்கா இருக்கலாம், இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இருக்கலாம், உங்க அப்பா அம்மா பெட்ல இருக்கலாம், நான் இன்னும் எவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட போறேன்னு நினைக்கலாம், எத்தனை நாள் நான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த போகிறேன்னு நீங்க வயசானவங்க நினைக்கலாம். எல்லாமே முடிவு உண்டு. எழுந்து அமர போகிறீங்க. இது உலகத்துக்கு ஆச்சரியமாக இருக்க போகிறது, உங்க குடும்பத்துக்கு ஆச்சரியமாக இருக்க போகிறது. தேவன் அழகா சொல்றாரு பாருங்க, நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. உங்க கஷ்டங்கள், போராட்டங்கள், நஷ்டங்கள் அனைத்திற்கும் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் உங்களை உயர்த்தும் காலம் உண்டு. தேவன் உங்களை உயர்த்துவதை கண்டு உலகம் அதிசயிக்கும் காலம் உண்டு. ஒரே ஒரு காரியம், தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றியானது. ஏஸ்தாவே, எங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள் அனைத்துக்கும் முடிவு வந்துவிட்டதுக்காக நன்றியானது. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், கணவன் மனைவிக்குள்ள போராட்டங்கள், தகப்பனே, அனைத்துக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்னதுக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்த வருத்தங்கள், பாரங்கள் அனைத்திற்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று நீ சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. உண்மையில் வைத்த நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லும் கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ள போவதற்காக நன்றி. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.